நம்ம கடைசியா வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது. உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. நல்ல ஒரு ஏர்பேட்ஸும் நல்ல ஒரு சாங்கும் இருந்தா போதும், நம்மளோட உலகத்தை நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். அது நல்ல சாங் முடிகிற வரைக்கும் அந்த சாங்கும் முடியுது. நான் போற பஸ்ஸையும் விட்டேன். வானத்துல ஒரு விமானம் வேற என்ன பஸ் ஆடா பார்க்கும்னு கேட்காதீங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கான பஸ்ஸும் வந்துருச்சு. வந்து இறங்கி ஒரு தேத்தனியை ரசிச்சு குடிக்கும் போது தான் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தாரு. ப்ரோ சொல்லிட்டாரு, வேலைக்கு போடா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்படியே நமக்கு டியூட்டியும் முடிஞ்சு நம்ம எப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் சரிதான், நமக்கான பஸ் வரவே வராது. அப்புறம் பார்த்தா இன்னைக்கும் ஷேர் ஆட்டோ இருந்துச்சு. சூப்பர் அப்படின்னு சொல்லி வண்டியில ஏறிட்டோம். இன்னைக்குமே ஆட்டோக்கார அண்ணன் ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்கிட்டோம். நாங்க போன ஆட்டோ இன்ஜின்ல ஏதோ ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நின்று பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஸோ நாங்க பஸ்ல போறோம்னு சொன்னப்ப இல்ல வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட் ஆட்டோ வருது, அதில் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னேன். 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஆட்டோவும் வந்துருச்சு. நம்மளும் இறங்கி ரூமுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம அந்த ஆட்டோக்கார அண்ணன் என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறது, அப்புறம் எப்படிப்பட்ட பாண்டிங் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏத்தின பேசஞ்சர்ஸ் எப்படியும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஆட்டோ வர வரைக்கும் எங்களை வெயிட் பண்ணி ஏத்தி விட்டதுதான். இதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எப்படிப்பட்ட பாண்டிங் இருக்கணும் அப்படின்னு ஆட்டோக்கார அண்ணன் கால் பண்ணி 5 நிமிஷத்துலயே வந்தா அவர் ஃப்ரெண்டு மாதிரி தான். இதே மாதிரி ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தா அவங்களை டேக் பண்ணி விடுங்க. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா?